எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வாழ்க்கையில் எதை பற்றியும் இன்றைக்கி தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் நம்ம உடம்புல என்ன நடக்குதுன்னு இன்றைக்கும் நம்மள நிறைய பேத்துக்கு தெரியறதே இல்லை. அதை தெரிஞ்சுக்கிட்டாலே நம்மளாலே ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ முடியுங்க. அதை விட ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, நம்ம உடம்புக்குள்ளே நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் ஒரு ஹாலிவுட் மூவியை விட த்ரில்லிங்காக இருக்குங்க. அது என்ன த்ரில்லிங்னு கேட்டிங்கன்னா, நம்ம எல்லோரும் நினச்சிட்டு இருப்போம் மனுஷனை விட மிஷின் தான் அதிக நேரம் வேலை செய்யுதுன்னு. ஆனால் உண்மை என்னன்னா, ஒரு மனுஷன் பிறக்கிறதுலேருந்து அவனோட கடைசி மூச்சு வரைக்கும் நிற்காமல் வேலை செய்கிற மெக்கானிசம் தான் நம்ம ஹியூமன் பாடி. அப்படிப்பட்ட ஹியூமன் பாடியை தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். தலைமுடியிலேருந்து கால் பாதம் வரைக்கும் என்னென்ன சிஸ்டம் இருக்குது, எப்படி வேலை செய்யுது, இதெல்லாம் தான் நம்ம இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக தெரிஞ்சுக்க போகிறோம். நான் உங்கள் பிரசன்னா அண்ட் வெல்கம் டு ப்ரோ வாக்கர். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம உடம்ப சயின்டிஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு 11 சிஸ்டமாக பிரித்து வச்சுருக்காங்கங்க. அந்த 11 சிஸ்டத்தை ஒரு 11 குடும்பமாக நம்ம நினச்சிக்குவோம். அப்போ தான் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். இதில் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு பொறுப்பு இருக்குங்க. ஒரு குடும்பம் உடம்புக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கும், இன்னொரு குடும்பம் சாப்பாட்டை டைஜஸ்ட் பண்ணும், இன்னொரு குடும்பம் ஆக்சிஜனை சப்ளை பண்ணும். இப்படி எல்லாரும் சேர்ந்து தான் நம்ம உடம்பை 24 மணி நேரமும் இயங்க வச்சுட்ருக்காங்க. இதில் முதல் குடும்பமாக நம்ம பார்க்க போகிறது தான் இன்டெகுமெண்ட்ரி சிஸ்டம், அதாவது தோல் மண்டலம். இந்த குடும்பத்தில் யார் யாரெல்லாம் இருப்பா? ஸ்கின், ஹேர், நெயில், ஸ்வெட் கிளாண்ட், ஆயில் கிளாண்ட், இவங்களாம் தான் இருப்பாங்க. இவங்களோட வேலை என்ன? நம்ம பாடியில் ஒரு ஷீல்டு மாதிரி ப்ரொடெக்ட் பண்ணுறது. யூவி ரேஸ் தெரியுங்களா? கண்ணுக்கே தெரியாது. அந்த யூவி ரேஸ் டஸ்ட்டு, வைரஸ், பாக்டீரியான்னு வெளியிருந்து வர பல விஷயங்கள்லேருந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம ஸ்கின் தான் நம்ம மேலே சூரியன் ஒளி படும்போது அதை விட்டமின் டியா உருவாக்க ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி வெளியே இருக்க சூடு, குளிர், ப்ரெஷர், பெயின், இப்படி எல்லா உணர்வுகளையும் உணர ஹெல்ப் பண்ணுது. நம்ம பாடியில் ஹீட் அதிகமானால் ஸ்வெட் கிளாண்டு தான் வேர்வையை சுரந்து நம்ம பாடியை கூல் பண்ணும். நம்ம பாடியில் ஹீட் அதிகமானால் ஆயில் கிளாண்ட் நேச்சுரலாகவே ஆயிலை சுரந்து ட்ரை ஆகாமல் ப்ரொடெக்ட் பண்ணும். இந்த குடும்பத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கணும்னா போதுமான அளவு தண்ணி குடிக்கணும், டெய்லி பாத் பண்ணணும். சரி, இப்போ ரெண்டாவதாக பார்க்க போகிற குடும்பம் தான் ஸ்கெலிட்டல் சிஸ்டம், அதாவது எலும்பு மண்டலம். இந்த குடும்பத்தில் யாரெல்லாம் இருப்பாங்க? போன்ஸ், கேட்டலேஜ், லிகமெண்ட்ஸ், இவங்களாம் தான் இருப்பாங்க. இவங்களோட வேலை என்ன? நம்ம உடம்புக்கு சப்போர்ட்டும் ஷேப்பும் கொடுக்கறது. நம்ம உட்கார்றதுக்கு, நிற்கிறதுக்கு, நடக்கிறதுக்கு, இப்படி எல்லா மூமெண்ட்டுக்கும் போன் தான் சப்போர்ட் கொடுக்குது. எலும்புகள் இல்லைன்னா நம்ம எல்லாம் ஜெல்லி மாதிரி சுருண்டுரும். அண்ட் இந்த போன் தான் நம்மளோட முக்கியமான ஆர்கன்ஸையும் ப்ரொடெக்ட் பண்ணுது. உதாரணத்துக்கு மண்டை ஓடுகள் மூளையை ப்ரொடெக்ட் பண்ணுது, விலா எலும்புகள் இதயத்தை ப்ரொடெக்ட் பண்ணுது, முதுகெலும்புகள் முதுகு தண்டை ப்ரொடெக்ட் பண்ணுது. அது மட்டும் இல்லைங்க, சில போன்ஸ்குள்ளே இருக்க போன் மேரோ தான் ரெட் பிளட் செல்ஸ், ஒயிட் பிளட் செல்ஸ், பிளேட்லெட்ஸ் மாதிரியான ரத்த செல்களை உருவாக்குது. அதே மாதிரி கால்சியம், பாஸ்பரஸ் மாதிரியான மினரல்ஸை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம பாடிக்கு தேவைப்படும் போது ரிலீஸ் பண்ணுது. இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னென்னா, நம்ம உடம்புக்குள்ளே எத்தனை எலும்பு இருக்குன்னு கேட்டால் 206ன்னு சொல்லுவோம். ஆனால் புதுசாக பிறந்த ஒரு குழந்தைக்குள்ளே சுமார் 270 எலும்புகள் இருக்குங்க. வளர வளர சில எலும்புகள்லாம் ஒன்று சேர்ந்து 206 மாறிடுது. இந்த குடும்பத்தை ஸ்ட்ராங்காக வச்சுக்கணுன்னா கால்சியம், புரோட்டீன், விட்டமின் டி இருக்கிற உணவுகளை அதிகமாக சாப்பிடணும். டெய்லி கொஞ்சம் எக்ஸசைஸும் பண்ணணும். ஸோ மூணாவதாக நம்ம பார்க்க போகிற குடும்பம் தான் மஸ்குலர் சிஸ்டம், அதாவது தோல் மண்டலம். இந்த குடும்பத்தில் யாரெல்லாம் இருப்பாங்க? ஸ்கெலிட்டல் மசில்ஸ், ஸ்மூத் மசில்ஸ், கார்டியாக் மசில்ஸ், டெண்டன்ஸ். இவங்களோட வேலை என்ன? நம்ம பாடிக்கு மூவ்மெண்ட் கொடுக்கறது. எலும்புகளை சுற்றி கவர் பண்ணி போன்ஸோடு சேர்ந்து நம்ம பாடியை அசைக்க ஹெல்ப் பண்ணுது. இதில் ஸ்கெலிட்டல் மசில்ஸ்னால் நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அசைக்க முடிகிற ஒரு மசில்ஸ். உதாரணத்துக்கு நம்ம கையை தூக்குறது, ஓடுறது, வெயிட்டை தூக்குறது, பாடி பில்டர்ஸ் டெவலப் பண்ணுற மசில் கூட இதை தான். அப்போ ஸ்மூத் மசில்ஸ்னால் என்ன? அந்த மசிலை நம்மளால் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா இவங்க இன்டர்னல் ஆர்கன்ஸ்லேருந்து தனியாக வேலை செய்வாங்க. உதாரணத்துக்கு நம்ம சாப்பிட்ற உணவு முன்னால் நகர்றதுக்கு இந்த மசில் தான் ஹெல்ப் பண்ணுது. சரி, இப்போ கார்டியாக் மசில்னா, கார்டியோனா ஹார்ட்னு அர்த்தம். கார்டியோ அட்டாக் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதோட அர்த்தம் ஹார்ட் அட்டாக். ஸோ கார்டியாக் மசில்னா ஹார்ட்டில் இருக்க மசில். இந்த மசில் ஹார்ட்டில் மட்டும்தாங்க இருக்கும். ஒரு செகண்ட் கூட நிற்காம ஹார்ட்டில் சுருங்கி விரிஞ்சு பிளட்டை பம்ப் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. சரி, டெண்டன்ஸ்னால் மசில்ஸை போனோட சேர்க்குற ஒரு ஸ்ட்ராங்கான டிஷ்யூ. இந்த குடும்பத்தை ஸ்ட்ராங்காக வச்சுக்கணுன்னா டெய்லி எக்ஸசைஸ் பண்ணி ப்ரோட்டீன் நிறைஞ்ச உணவை சாப்பிடணும், தேவையான ரெஸ்ட்டும் எடுக்கணும். அடுத்து நாலாவதாக பார்க்க போகிற குடும்பம் தான் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், அதாவது சுவாச மண்டலம். இந்த குடும்பத்தில் யாரெல்லாம் இருப்பாங்க? லங்ஸ், டைஃப்ராம், நோஸ், மவுத், த்ரோட், ப்ரோன்சஸ், வாய்ஸ் பாக்ஸ், ஆல்விஓலை, ப்ரோன்ச்சி, அப்புறம் சிலியா. இவங்களாம் தான் இந்த குடும்பத்தில் இருப்பாங்க. இவங்களோட முக்கியமான வேலைகள் என்ன? காற்றுலேருந்து ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டு உடம்புலேருந்து கார்பன் டை ஆக்சைடை வெளியே தள்ளுறது. அது எப்படி நடக்குது? நம்ம இழுக்கிற ஆக்சிஜன் லங்ஸில் இருக்க காற்றுப்பை வழியாக ரத்தத்தில் சேருங்க. அதே நேரத்தில் ரத்தத்தில் இருக்க கார்பன் டை ஆக்சைடு காற்றுப்பைகளுக்குள்ளே வந்துடும். நம்ம மூச்சு விடுறப்போ அந்த கார்பன் டை ஆக்சைடு வெளியே போயிடும். இந்த ப்ராசஸை தான் எக்ஸ்டர்னல் கேஸ் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்கிறோம். ஸோ இந்த குடும்பத்தை பாதுகாக்க காற்று மண்டலத்தை மாசுபடுத்தாமல் ஸ்மோக்கிங் அவாய்ட் பண்ணிவிட்டு நம்மளை சுற்றி நல்ல மரங்களை வளர்க்கணும். சரி, இப்போ அஞ்சாவதாக பார்க்க போகிற குடும்பம் தான் கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம், அதாவது இதய ரத்த நாள மண்டலம். இந்த குடும்பத்தில் யாரெல்லாம் இருப்பா? ஹார்ட்டு, பிளட் வேசில்ஸ். இவங்களோட முக்கிய வேலைகள் என்ன? ஹார்ட்டை பம்ப் பண்ணி தலையிலேருந்து கால் பாதம் வரைக்கும் உடம்பு ஃபுல்லாக இருக்க எல்லா செல்ஸுக்கும்
ஆக்சிஜன் நிறைஞ்ச பிளட்டை கொண்டு போகிறது, அதோட சேர்த்து நியூட்ரியன்ஸையும் கொண்டு போகும். இது எப்படி நடக்குது? லங்ஸ்லேருந்து ஆக்சிஜனை வாங்கின பிளட்டு புல்மனரி வெயின்ஸ் வழியாக லெஃப்ட் ஏடிஎம்க்கு வரும். அங்கேருந்து லெஃப்ட் வென்ட்ரிகலுக்கு போய் ஏவர்ட்டா வழியாக உடம்பு ஃபுல்லாக பம்ப் ஆகும். நம்ம உடம்புல இருக்க பாடி செல்ஸ் எல்லாம் பிளட்டில் இருக்க ஆக்சிஜனையும் நியூட்ரியன்ஸையும் எடுத்துக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடு மற்ற வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பிளட்டுக்கு கொடுத்துரும். இதைத்தான் இன்டர்னல் கேஸ் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லுவோம். அந்த வேஸ்ட்டை வாங்கின பிளட்டு திரும்ப வெனக்காவா வழியாக ரைட் ஏடிஎம்க்கு வரும். அங்கேருந்து ரைட் வென்ட்ரிகலுக்கு போய் புல்மனரி ஆர்டரி வழியாக லங்ஸுக்கு போயிடும். அங்கே கார்பன் டை ஆக்சைடை ரிலீஸ் பண்ணிவிட்டு ஆக்சிஜனை வாங்கிட்டு வரும். இந்த ப்ராசஸ் கண்டினியூஸாக நடக்கிறனால தான் இதை சர்க்குலேட்டரி சிஸ்டம்னு சொல்கிறோம், அதாவது ரத்த சுழற்சி மண்டலம். இதை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா இந்த நேம்ஸ்லாம் கொஞ்சம் ஹார்டாக இருக்குங்க. பட் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் அதோட கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டாலே போதும். இந்த குடும்பத்தை பாதுகாக்க அதிக சால்ட்டும் சுகரும் இருக்க ஃபுட்ஸ், அப்புறம் ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிவிட்டு நாறு சட்டுகள் உள்ள உணவுகளை நிறையா சாப்பிடணும். அதோட டெய்லி ஒரு 30 நிமிஷம் வாக்கிங் பண்ணுறது ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. அப்படி வாக் பண்ண முடியாதவங்க வீட்டிலே கார்டியோ எக்ஸசைஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் 6ஆவதாக பார்க்க போகிற குடும்பம் தான் எண்டோக்ரைன் சிஸ்டம், அதாவது ஹார்மோன் மண்டலம், இல்லைன்னா நாளமில்லா சுரப்பி மண்டலம்னு கூட சொல்லலாம். இதுக்கு ஏன் நாளமில்லா சுரப்பின்னு பேர் வந்தது? காரணம், சுரப்பியில் 2 வகை இருக்குங்க. ஒன்று எக்ஸோக்ரைன் கிளான்ஸ், இன்னொன்று எண்டோக்ரைன் கிளான்ஸ். இதில் எக்ஸோக்ரைன்னா நம்ம உடம்புல சுரக்கிற சுரப்பியை ஒரு நாளம் மூலமாக வெளியே அனுப்பும். நாளம்னா குழாய். உதாரணத்துக்கு நம்ம பார்த்தோம்ல, வேர்வை, எண்ணெய் மாதிரி, எச்சில், பால், கண்ணீர், சளி மாதிரி நம்ம உடம்பு விட்டு வெளியேற எல்லாமே எக்ஸோக்ரைன் வகையை சேர்ந்தது தான். அப்போ எண்டோக்ரைன்னா நாளம் இல்லாமல் ஹார்மோன்ஸை டைரெக்டாக பிளட்டில் சேர்க்குறது. மெடிக்கல் டேர்மில் எக்ஸோனா வெளியே, எண்டோனா உள்ள. கிரைன்னா சுரப்பி, கிளாண்ட்னா சுரப்பியை உருவாக்குற உறுப்புகள். ஸோ நாளம் இல்லாமல் ஹார்மோன்ஸை சுரக்கிறதுனால தான் நாளமில்லா சுரப்பின்னு சொல்கிறோம். இந்த குடும்பத்தில் யார் யாரெல்லாம் இருப்பா? பிட்யூட்டரி கிளாண்ட், பீனல் கிளாண்ட், தைராய்டு கிளாண்ட், அட்ரினல் கிளாண்ட், பான்க்ரியாசிஸ், டெஸ்டிஸ், ஓவரிஸ். இவங்களோட முக்கியமான வேலை என்ன? உடம்புக்கு தேவையான ஹார்மோன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி அதை பிளட் வழியாக அனுப்புறது. இவங்க சுரக்கிற ஹார்மோன்ஸ் தான் நம்மளோட க்ரோத், மெட்டபாலிசம், ஸ்லீப், பிளட் சுகர், ஸ்ட்ரெஸ், ரீப்ரொடக்ஷன்னு உடம்புல நடக்கிற நிறையா ப்ராசஸை கண்ட்ரோல் பண்ணுது. உதாரணத்துக்கு இப்போ நம்ம வீட்டில் தனியாக நைட் இருக்கிறப்போ சடனாக கரண்ட் போயிடுச்சுன்னா டக்குன்னு ஒரு பயம் வரும். அந்த பயம் எப்படி உருவாகுது? நம்மளோட கண்கள் நோட்டீஸ் பண்ணி பிரெயினுக்கு அனுப்பும். பிரெயின் உடனே ஆபத்தாக இருக்கலான்னு புரிஞ்சுக்கிட்டு அட்ரினல் கிளான்ஸுக்கு சிக்னல் அனுப்பும். உடனே அட்ரினல் கிளான்ஸ் அட்ரினலைன் ஹார்மோன்ஸை ரிலீஸ் பண்ணி நம்ம பாடி அலர்ட் மோடுக்கு கொண்டு போகும். இதனால் நம்ம உடம்பு எமர்ஜென்சி சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண ரெடி ஆகும். அதனால் நம்ம ஆர்கன்ஸ்லாம் வேகமாக செயல்பட ஆரம்பித்து ஹார்ட் வேகமாக துடிக்கும், ப்ரீத்திங்கும் அதிகமாக இருக்கும். ஸோ இப்படி தான் ஹார்மோன்ஸ் நம்ம உடம்புல நடக்கிற முக்கியமான பாடி ஃபங்க்ஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுது. இந்த குடும்பத்தை பாதுகாக்க நல்லா தூங்கணும், ஸ்ட்ரெஸ் இல்லாமல் பாடியை வச்சுக்கணும். ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்க நிறைய ட்ரிக்ஸ் இருக்குது. பிடிச்ச பாட்டை கேட்கலாம், இல்லை நீங்கள் வளர்க்குற பெட்ஸோட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அப்படி எதுவுமே பிடிக்கலனா நைட் ஆன உடனே நேரம் அவங்க மொட்டை மாடிக்கு போயிட்டு ஆகாயத்தை பார்த்து படுத்துருங்க. வானத்தில் இருக்க மூன்ஸ், ஸ்டார்ஸை கொஞ்ச நேரம் பார்த்தாலே மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும், ஸ்ட்ரெஸ்ஸும் குறையும். இது எனக்கு ஒர்க் ஆகியிருக்கு, அதனால தான் உங்களுக்கும் ஷேர் பண்ணுறேன். சரி, இப்போ 7ஆவதாக பார்க்க போகிற குடும்பம் தான் லிம்பெத்திக் சிஸ்டம், அதாவது நிணநீர் மண்டலம். இவங்க தான் நம்ம உடம்புல இருக்க எதிர்ப்பு சக்தி மண்டலத்தோட ஒரு முக்கியமான பகுதி. இந்த குடும்பத்தில் யாரெல்லாம் இருப்பாங்க? ஸ்பிளின், தைமஸ், டென்சில்ஸ், லைம்ப் நாட்ஸ், லிம்பெத்திக் வேசல்ஸ், போன் மேரோ. இவங்களோட முக்கியமான வேலைகள் என்ன? நம்ம பாடிக்குள்ள பாக்டீரியா, வைரஸ், ஃபங்கஸ், பேராசிட்ஸ் மாதிரியான ஜெம்ஸை கண்டுபிடிச்சி அழிக்கிறது. அதே நேரத்தில் பாடியில் தேவையில்லாத எக்ஸ்ட்ரா ஃப்ளூயிட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி மறுபடியும் பிளட்டுக்குள்ளேயே அனுப்புறது. இது எப்படி நடக்குது? அந்த திரவம் லிம்பெத்திக் வேசல்ஸ் வழியாக ட்ராவல் பண்ணும். நடுவில் இருக்க லேம்ப் நாட்ஸ் அந்த லேம்ப் திரவத்தை ஃபில்டர் பண்ணி பாக்டீரியா, வைரஸ் மாதிரியான ஜெம்ஸ் இருக்கான்னு செக் பண்ணும். ஜெம்ஸ் இருந்துச்சுன்னா அங்கே இருக்கிற ஒயிட் பிளட் செல்ஸ் அந்த ஜெம்ஸை அட்டாக் பண்ணி அழிச்சிடும். அதனால் நம்ம உடம்பு இன்ஃபெக்ஷன்லேருந்து பாதுகாக்கப்படும். ஸோ உடல் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருந்தால் என்ன ஆகும்? அடிக்கடி இன்ஃபெக்ஷன் வரும், ஃபீவர் வரும், காயம்பட்டால் சீக்கிரம் ஆறாது, உடம்பும் சீக்கிரம் சோர்ந்து போகும். இந்த குடும்பத்தை பாதுகாக்கணும்னா விட்டமின் சியும் ஜிங்க்கும் அதிகமாக இருக்க உணவுகளை சாப்பிடணும். அதுபோக சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம கையை நல்லா வாஷ் பண்ணி நம்ம உடம்பையும் க்ளீனாக வச்சுக்கணும். போதுமான தூக்கம் கண்டிப்பாக தேவை. சரி, இப்போ 8ஆவதாக பார்க்க போகிற குடும்பம் தான் டைஜஸ்டிவ் சிஸ்டம், அதாவது செரிமான மண்டலம். இந்த குடும்பத்தில் யாரெல்லாம் இருப்பாங்க? மவுத், டீத், டங், ஈசோஃபெகாஸ், ஸ்டொமக், லிவர், கல்பிளேடர், பான்க்ரியாசிஸ், ஸ்மால் இன்டெஸ்டின்ஸ், லார்ஜ் இன்டெஸ்டின், ரெக்டம், ஏனஸ். இவங்களாம் தான் இந்த குடும்பத்தில் இருப்பாங்க. இவங்களோட முக்கியமான வேலை என்ன? இந்த குடும்பத்தோட முக்கியமான வேலை என்னென்னு காமனாகவே நம்ம எல்லாருக்கும் தெரியும். நம்ம சாப்பிட்ற உணவை செரித்து அதில் இருக்க நியூட்ரியன்ஸை பாடிக்கு கொடுத்துட்டு தேவையில்லாத வேஸ்ட்டெல்லாம் வெளியே அனுப்புறது. இது எப்படி நடக்குது? நம்ம வாய்க்குள்ளே சாப்பாடு போன உடனே நம்ம பல் அதை அரைச்சி நம்ம எச்சில் இருக்க என்சைம்ஸ் சாப்பாட்டை செரிக்க வைக்க ஆரம்பிக்கும். அப்புறம் உணவு குழாய் வழியாக ஸ்டொமக்குக்கு போய் சேரும். அங்கே டைஜஸ்டிவ் ஆசிடும் என்சைம்ஸும் சேர்ந்து ஃபுட்டை இன்னும் நல்லா செரிக்க வைக்கும். அதுக்கப்புறம் உணவெல்லாம் சிறு குழாய்க்கு நகர்ந்து சிறுகுடலுக்குள்ளே போனதுக்கப்புறம் கல்லீரல், பித்தப்பை, கணையம் எல்லாம் சேர்ந்து உணவு முழுசாக செரிக்க ஹெல்ப் பண்ணும்.
உணவு செரிச்சதுக்கப்புறம் அதில் இருக்க நியூட்ரியன்ஸ் எல்லாம் சிறுகுடல் அப்சர்வ் பண்ணி பிளட்டுக்குள்ளே அனுப்பும். அந்த பிளட் தான் நியூட்ரியன்ஸை உடம்பு ஃபுல்லாக இருக்கிற செல்ஸுக்கு கொண்டு போகும். அப்புறம் மீதி இருக்கிற உணவெல்லாம் பெரிய குடலுக்கு நகர்ந்து அதில் இருக்க வாட்டரையும் மினரல்ஸையும் அப்சர்வ் பண்ணிக்கும். அதுக்கப்புறம் வேஸ்ட்டெல்லாம் ரெக்டம்க்கு நகர்ந்து ஏஎன்எஸ் வழியாக வெளியே போயிடும். இதில் நம்ம கூல்ட்ரிங்க்ஸு, ஆல்கஹாலு, அதிகமாக ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ண ஃபுட்ஸு, இது எல்லாமே டைஜஸ்டிவ் சிஸ்டமை டைரெக்டாக அட்டாக் பண்ணும். ஸோ இந்த குடும்பத்தை பாதுகாக்க சாப்பாட்டை நல்லா மென்று சாப்பிடணும். வயிறு ஃபுல்லாக சாப்பிடாம 80% நிறைஞ்ச உடனே நிறுத்திக்கணும். லேட் நைட்டில் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிவிட்டு முடிஞ்ச அளவுக்கு இயர்லியாக சாப்பிட்றணும். ஓகே, இப்போ 9ஆவதாக பார்க்க போகிற குடும்பம் தான் யூரினரி சிஸ்டம், அதாவது சிறுநீர் மண்டலம். இந்த குடும்பத்தில் யாரெல்லாம் இருப்பா? கிட்னி, யுரேட்டஸ், யூரினரி பிளேடர், யுரேட்ரா. இவங்களோட முக்கியமான வேலைகள் என்ன? வாட்டர் பியூரிஃபையர் எப்படி தண்ணியை சுத்தம் பண்ணுமோ அதே மாதிரி கிட்னிஸ் நம்ம பிளட்டை ஃபில்டர் பண்ணும். பிளட்டில் இருக்க வேஸ்ட் ப்ராடக்ட், எக்ஸ்ட்ரா வாட்டர், எக்ஸ்ட்ரா சால்ட்ஸ்லாம் ஃபில்டர் பண்ணி அதை யூரினாக மாட்டி நம்ம பாடியை விட்டு வெளியே அனுப்பிடும். இது எப்படி நடக்குது? கிட்னிஸ் முதல்ல நம்ம பிளட்ஸ் எல்லாம் ஃபில்டர் பண்ணி வேஸ்ட்டெல்லாம் யூரினாக உருவாக்கும். அப்படி உருவாக்குறதெல்லாம் யுரேட்டர்ஸ் வழியாக யூரினரி பிளேடருக்கு போகும். பிளேடரில் ஸ்டோர் ஆகி நம்ம ரெஸ்ட் ரூம் போகிறப்போ யுரேட்ரா வழியாக யூரினெல்லாம் வெளியே போயிடும். இவங்களை எப்படி பாதுகாக்கணும்? போதுமான அளவு தண்ணி நிறையா குடிக்கணும். யூரினை ரொம்ப நேரம் கண்ட்ரோல் பண்ணியும் வைக்கக்கூடாது. சரி, இப்போ 10ஆவதாக பார்க்க போகிற குடும்பம் தான் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், அதாவது இனப்பெருக்க மண்டலம். இந்த குடும்பத்தில் யாரெல்லாம் இருப்பாங்க? இந்த குடும்பத்தில் மட்டும் ஆண் பெண்ணுன்னு 2 பிரிவுகள் இருக்குங்க. முதல்ல மேல் குடும்பத்தில் யாரெல்லாம் இருப்பாங்கன்னா டெஸ்டிஸ், வாஸ் டிஃப்ரென்ஸ், ப்ரோஸ்டேட், யுரேட்ரா, பீனஸ், இவங்களாம் தான் இருப்பாங்க. ஃபீமேல் குடும்பத்தில் ஓவரிஸ், ஃபெலோப்பியன் டியூப்ஸ், யூட்ரஸ், வஜைனா, இவங்களாம் தான் இருப்பாங்க. இவங்களோட முக்கியமான வேலைகள் என்ன? புதிய உயிரை உருவாக்குறதுக்கு தேவையான ஸ்பெர்ம்ஸ் அண்ட் எக்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறது. அதோடு சேர்த்து ஈஸ்ட்ரஜன், ப்ரொஜெஸ்ட்ரோன், டெஸ்டோஸ்ட்ரோன் மாதிரியான செக்ஸ் ஆர்கன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறது. இது எப்படி நடக்குது? மேலோட டெஸ்டிஸில் ஸ்பெர்ம் உருவாகும். ஃபீமேலோட ஓவரிஸில் ஒவ்வொரு மாதமும் ஒரு எக்கு ரிலீஸ் ஆகும். எப்போ ஸ்பெர்மும் எக்கும் ஃபெலோப்பியன் டியூப்பில் சந்திக்குதோ அப்போ தான் ஃபெர்டிலைசேஷன் நடக்கும். ஃபெர்டிலைசேஷன் ஆன உடனே சைகோட்டுன்னு ஒரு சிங்கிள் செல் உருவாகும். அந்த சைகோட் கொஞ்சம் கொஞ்சமாக செல் டிவிஷன் மூலமாக வளர ஆரம்பிக்கும். அப்புறம் அது யுட்ரஸில் போய் அட்டாச் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக எம்ப்ரியோ, அப்புறம் ஃபீட்டஸ், கடைசியில் ஒரு குழந்தை பிறக்கும். அப்படி பிறந்த குழந்தைகள் தான் நாம. சரி, இப்போ ஃபைனலாக பார்க்க போகிற குடும்பம், அதாவது 11ஆவதாக பார்க்க போகிற குடும்பம் யார்? அவங்க தான் நர்வஸ் சிஸ்டம், அதாவது நரம்பு மண்டலம். இந்த குடும்பம் தான் நம்மளோட கண்ட்ரோல் சென்டரே. இந்த குடும்பத்தில் யார் யாரெல்லாம் இருப்பா? பிரெயின், ஸ்பைனல் கார்ட், நர்வஸ், சென்சரி ஆர்கன்ஸ். இவங்களோட முக்கியமான வேலைகள் என்ன? நம்ம உடம்பு ஃபுல்லாக சிக்னல் அனுப்பி வாங்குறது. இவங்க தான் நம்ம முன்னாடி பார்த்த 10 குடும்பத்தையும் சரியாக வேலை செய்கிற மாதிரி கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அதனால தான் இவங்கள பாடியோட கண்ட்ரோல் சிஸ்டம்னு சொல்கிறோம். இது எப்படி வேலை செய்யுது? நம்ம பாடியில் நியூரான்ஸ்னு ஒரு ஸ்பெஷல் நரம்பு செல்கள் இருக்கும். அவங்க தான் எலக்ட்ரிக் சிக்னலை பாடி ஃபுல்லாக அனுப்பி ரிசீவ் பண்ணுறது. உதாரணத்துக்கு, நீங்கள் தெரியாமல் ஒரு சூடான கப்பை தொட்டுட்டிங்கன்னா தொட்ட உடனே உங்கள் ஸ்கின் அந்த சூட்டை பிரெயினுக்கு சிக்னலாக அனுப்பும். பிரெயின் உடனே கையை பின்னாடி இருக்கிற மசில்ஸ்க்கு கமாண்ட் அனுப்பும். அதனால் நம்ம யோசிக்கிறதுக்கு முன்னாடியே கை டக்குன்னு பின்னாடி வந்துடும். இப்படி தான் நரம்பு மண்டலம் நம்ம உடம்பு முழுக்க சிக்னல்ஸ் அனுப்பி ஒவ்வொரு ஆக்ஷனையும் கண்ட்ரோல் பண்ணுது. இதில் 5 சென்ஸ் ஆர்கன்ஸை பற்றி நம்ம ஸ்கூல்லே படிச்சிருப்போம். ஐஸ், நோஸ், டங், இயர்ஸ், ஸ்கின். இந்த 5 ஆர்கன்ஸ் என்ன உணருதோ அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் பிரெயினுக்கு அனுப்பும். பிரெயின் அதை ப்ராசஸ் பண்ணி அதுக்கு தேவையான கமாண்டை உடம்பு முழுக்க அனுப்பும். அது மட்டும் இல்லைங்க, இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னென்னா, நம்ம முன்னாடி பார்த்த 10 குடும்பத்தில் ஏதாவது ஒரு குடும்பத்தில் பிரச்சனைனா பாதிப்பு பெரும்பாலும் அந்த குடும்பத்தில் மட்டும்தான் இருக்கும். ஆனால் நரம்பு மண்டலத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைனா உடம்புல இருக்க மற்ற சிஸ்டத்தோட செயல்பாடையும் பாதிக்க செய்யும். ஸோ இந்த குடும்பத்தை பாதுகாக்க குறைஞ்சது 7லேருந்து 8 மணி நேரமாச்சும் டெய்லி தூங்கணும். விட்டமின் B12 உள்ள ஃபுட்ஸ் பிரெயினுக்கு ரொம்ப நல்லது. கூடவே மெடிடேஷனும் பிரெயினுக்கு நல்லது. ஸோ இந்த வீடியோவில் கண்டிப்பாக ஏதாவது ஒன்று புதுசாக கற்றுருப்பீங்கன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப், லைக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற முக்கியமான வீடியோக்கள் எல்லாம் உங்களை வந்து சேரும். மீண்டும் ஒரு ட்ரூத் ஸ்டோரியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி.